அனைவருக்கு அம்மாவின் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி 2-3 நாளாக கல்யாண வேலையை அடைஞ்சதில் தூக்கம் கெட்டு ஒன்றுமே முடியல. காலையில் டிஃபன் கடைக்கு போடல. 2 பேர்த்துக்கு டிஃபன் கொடுக்குறக்காக வேண்டி தக்காளி கிரேவியாட்டம் வணக்கி நல்லா சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றி கொடுத்துர்லான்னு போட்டு 8 மணிக்கு மேலே செஞ்சிட்ருக்கிறேன். என்னால் ஒன்றும் முடியலைங்க. அந்த தீபாவளி டைமில் வேலை செஞ்சதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தக்காளி வணக்கி தோசை ஊற்றிக்கொள்ளலான்னு மத்தியானம் லஞ்சுக்கு தோப்புக்குள்ளே போய் கீரை பறிச்சிட்டு வந்து மலைக்கு அதுக்கு நல்லா தளன்னு இருக்குது பாருங்கள். கீரை மணத்தக்காளி கீரை, எங்கள் ஊர்லெலாம் கரிஞ்சிக்குட்டி காய் கீரைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பாருங்கள். வரும்போது அப்படியே ஒரு 10 கருவேப்பிலையும் தோட்டத்துக்குள்ளேருந்து பறிச்சிட்டு வந்துட்டேங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இந்த கீரையெல்லாம் விலைக்கு வாங்கினோம்னா 30 ரூபா 40 ரூபாய் ஆகும். நான் வரும்போது தோப்புக்குள்ளே போனால் போதும் கடையிற கீரையிலேருந்து வணக்கிற கீரையிலேருந்து பொறுங்கிட்டு வந்துருக்கணுங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணத்தக்காளி கீரை. வயிற்று புண்ணுக்கு நல்லா ஆற்று. ஆனால் இது வேலை நோண்டு வேலை. நம்ம இப்போ பிள்ளைகள்லாம் இதெல்லாம் செய்யறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு விட்ருவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலே காயும் தனியாக இருந்ததுங்க. அது ஒரு குழம்புக்கே ஆகுங்க. அது தனியாக எடுத்து வச்சுட்டு இது நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம். புளிக்குழம்பு வைக்கல. நாளைக்கு நான் இது வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணுக்கெல்லாம் சூப்பராக நல்லாகும். இது ஒரு குழம்புக்கே ஆகும். அதில் இருந்த காயெல்லாம் சுத்தமாக பறிச்சுட்டு 2-3 தடவை கீரையை அலசிக்குவோங்க. அலசிட்டு அறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டு அந்த இதில் கீரை செடியில் ஒரு காய் இல்லை, ஒரு தலையில் எல்லாத்தையும் சூப்பராக நீட்டாக அரைஞ்சி வச்சுட்டுங்க. இது செய்யறதுக்கு சங்கடப்படுவாங்க பிள்ளைகள்லாம். அது எந்நேரம் ஆஞ்சிட்டு கிடக்கிறது அப்படிம்பாங்க. உடம்புக்கு நல்லா இருக்கிற உணவுகள் எல்லாமே கொஞ்சம் வேலையை இழுக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலான்னு போட்டு இன்றைக்கி சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு கரிஞ்சிக்குட்டி கீரை, ரசம், தயிரோடு முடிச்சுக்கிட்டேங்க. இது சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு செமையாக இருக்கும். நிறைய சாப்பிடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த மீல்ஸ் தான் எங்கள் வீட்டில். அந்த மதியானம் கொடுக்குற அண்ணனுக்கு ஒரு அண்ணாவுக்கு மட்டும் கொடுத்தாச்சு. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.